கார்த்திகேயாய வித்மஹே சக்திகஸ்தாய தீமஹி தன்னஸ்கந்த பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் முதலாம் நாள் 14/5/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத சங்கரகாந்தியிலே ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்கின்றது. எனவே இந்த மாத பிறப்புக்கு நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள், பிரார்த்தனைகள், உற்சவங்களிலும் கலந்து இறையருளையெல்லாம் நாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே இன்று செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் என்று போற்றப்படுவது. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே முருகனுடைய வழிபாடுகள், ராகுகால நேரத்திலே துர்க்கையம்பாள் வழிபாடுகள். இந்த ராகுகால நேரம் என்பது ஒவ்வொரு நாட்களும் 1.5 மணி நேரம் இந்த ராகு காலம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இது நாள்காட்டிகளிலே பஞ்சாங்கங்களிலே 1.5 மணி நேரங்கள் ராகு காலம் என்று கூறப்பட்டிருக்கும். சுபகாரியங்கள் தவிர்ப்பதற்காக இந்த ராகுகால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்பும் கிடைக்கக்கூடியது. இந்த தினமும் 1.5 மணி நேரம் ராகு காலம். பொதுவாக திங்கட்கிழமைகளிலே காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே திங்கட்கிழமைகளிலே ராகு காலம். 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமைகளிலே ராகு காலம். 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம். 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே புதன்கிழமைகளிலே ராகு காலம். 1:30 மணி முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம். 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம். 4:30 மணி முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு காலம். இவ்வாறு தினமும் இந்த 1.5 மணி நேரம் ராகு காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே ராகு காலம். அது ஒரு சில மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக குறிப்பிடப்பட்டிருக்கும். எனவே இந்த ராகு கால வேளையிலே இந்த எலுமிச்சம்பழம், தேசிக்காய், இந்த எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக வெட்டி அதற்குள்ளே இருக்கின்ற விதைகள், நார்கள், சதைகள், சாறுகளை பிழிந்தெடுத்து மறுபுறம் திருப்பி கிண்ணம் போல செய்து சந்தனம் குங்குமம் பட்டு வைத்து நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது அம்பாள் மனம் குளிர்ந்து வேண்டிய வரங்களை எல்லாம் தரக்கூடியது. இந்த செவ்வாய்க்கிழமையில் ராகுகால பூஜை பொதுவாக திருமணங்கள் தலைப்பெறுகின்றவர்கள், செவ்வாய் தோஷமுடையவர்கள், காலதர்ப்ப தோஷமுடையவர்கள், நாகதோஷமுடையவர்கள், மாங்கல்ய தோஷமுடையவர்கள் இவர்களெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமைகள் தோறும் 9 வாரத்திற்கு தொடர்ச்சியாக இந்த ராகுகால பூஜை செய்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு நாம் செய்யப்படுகின்ற பொழுது இவையெல்லாம் விலகி நமக்கு நாம் விரும்புகின்ற அனைத்தும் சிறப்பாக நடக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அடிப்படையோடு ராகுகால பூஜை வழிபாடுகள் செய்து துர்க்கையம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று எல்லாவித தோஷங்கள் நீங்கி வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்நாட்களிலே இந்த கையடக்க தொலைபேசி, ஸ்மார்ட் போன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த கருவி கிட்டத்தட்ட எல்லோருடைய கரங்களிலும் இருக்கின்றன. அதனால் அடிக்கடி நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். செல்ஃபி என்று எங்களை எடுப்போம், எங்களோடு சேர்ந்து மற்றவர்களை எடுப்போம், அல்லது நாங்கள் ஃபோட்டோ எடுப்பதற்காக நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்துவோம். இந்த ஃபோட்டோ எடுப்பது மட்டுமல்ல, இந்த ஃபோட்டோவின் வருகின்ற அந்த பிம்பம், எங்களுடைய இமேஜ், அதை நாங்கள் மாற்றி எங்களுக்கு விருப்பமான நிறத்திலும் தோற்றத்திலும் அவற்றை நாங்கள் மாற்றிக்கொள்வது வழக்கம். காரணம் என்னவென்றால், எங்களுடைய உண்மையான தோற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதுதான். எங்களுடைய இயற்கையாகவே இருக்கின்ற தோற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களுடைய மனதிலே ஒரு விதமான அதிருப்தி உணர்வுகள் எழும். காலப்போக்கிலே நாங்கள் எங்களை அன்பு செய்வதற்கு, எங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம். குறிப்பாக இளம் வயதிலே எங்களுடைய தோற்றம் எப்பொழுதும் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்றும், முதுமை எய்கின்ற பொழுது நாங்கள் இளமையோடு இருக்க வேண்டும் என்றும் இப்படி நாங்கள் விரும்புவது, கனவு காண்பது. அதற்காக நாங்கள் எங்களுடைய முக தோற்றத்தை உருமாற்றிக் கொள்கின்றோம். எங்களுக்கு நாங்கள் மேக்கப் போட்டுகின்றோம், அல்லது எங்களுக்கு விருப்பமான முறையிலே நாங்கள் எங்களுடைய தோற்றத்தை அமைத்து கொள்ள விரும்புகின்றோம். இது என்னொரு வாழ்க்கையினுடைய உண்மையை எடுத்து காட்டுகின்றது. நான் யார் என்ற எங்களுடைய அந்த கேள்விக்கு நாங்கள் எப்படி இருக்க விரும்புகின்றோம் என்பதென்றல்ல, நாங்கள் உண்மையாகவே எப்படி இருக்கின்றோம் என்பதை முதலில் நாங்கள் அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பு நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு இருக்கின்ற அறிவு, ஆற்றல், திறமைகளை பயன்படுத்தி, அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த எந்த கனவுகளை, விருப்புகளை வைத்திருக்கின்றோமோ அதற்கு ஏற்ப எங்களுடைய ஆளுமையை நாங்கள் அமைத்து கொள்ள முடியும். நான் என்னிலே மாற்றக்கூடியவற்றை மாற்ற முடியும், மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றக்கூடியவற்றுக்கும் மாற்ற முடியாதவற்றுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த வித்தியாசத்தை கண்டறிவதற்கு நாங்கள் எங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை தர வேண்டும் என்று மன்றாடும்படியாக ஒருவர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய தோற்றத்தை, எங்களுடைய ஆற்றல் அறிவுகளை, நாங்கள் யார் என்பதை முதலில் நாங்கள் அறிந்து தெளிந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கான வரத்தை கேட்டு இந்த நாளிலே நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோமாக. ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருமுறை அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது, அந்த சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினார்கள், உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கின்றது, ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஆற்றிலே இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் குளிக்கின்றார். இவ்வாறு 5 தடவைகள் குளிக்கக்கூடிய
இந்த நபித்தோழருடைய உடம்பிலே ஏதாவது அழுக்குகள் இருக்குமா, ஏதாவது துர்நாற்றங்கள் வீசுமா என்று அந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்டவுடன் அந்த நபித்தோழர்கள் கூறினார்கள், அதாவது அல்லாஹினுடைய தூதரே, இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் குளிக்கின்றார், இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு அழுக்குகளும் இருக்காது, இந்த மனிதனுடைய உடம்பிலே எந்த ஒரு துர்நாற்றமும் வீசாது. அந்த நேரத்திலே அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்றுதான் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே தொழுகின்றார். இவ்வாறு ஒரு மனிதன் 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றினான் என்றால் அவனுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த மனிதர் 5 நேரம் குளிக்கக்கூடிய நேரம் இவருடைய உடம்பிலே எந்த அளவுக்கு அழுக்குகள் இல்லாமல் போகுமோ அதே போன்றுதான் இந்த மனிதர் 5 நேரம் தொழக்கூடிய நேரத்திலே இந்த மனிதருடைய உடம்பிலே அவன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கவாசியாக மாறுவான் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையிலே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகை ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவனுடைய மரணம் தொண்டைக்குழி அடையும் வரைக்கும் இந்த தொழுகை அவனுக்கு கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த வகையில் இந்த தொழுகையை நாங்கள் சரியான முறையிலே 5 நேரம் நாங்கள் தொழுகை நிறைவேற்றினோம் என்றால் எங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலே நபிமார்களோடோ நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடோ அல்லாஹுவை ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் உதவி புரிவான் என கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.